லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள் அப்படிங்கிறவர்கள் தான் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டு போருமவர்கள். அவர்கள் செய்வதைத்தான் நாம் திரும்ப செய்கிறோம். அதிலே சில குத்தம் குறைகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னதைத்தான் நாம் செய்கிறோம். அதுதான் முன்னோர் மொழிந்த என்று தெரிவிக்கிறார்கள். ஆண்டாள் சொல்றபோது கூட மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொல்லுகிறாள். செய்யாதன செய்யோம் அப்படின்னு பாசுரத்திலையும் உண்டு திருப்பாவையில். அதில் மிக முக்கியமானவர் நம்முடைய சம்பிரதாயத்திலே சுவாமி வேதாந்தவாசிரியர், வேதாந்தாச்சாரியர் என்று போற்றப்படுகிற சுவாமி. அவர் எழுந்தருள் இருந்த காலம் 1269 1369-70 வரைக்கும் சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பல பல கிரந்தங்களை, அவருடைய கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமான கிரந்தங்கள், தமிழிலே என்ன, சம்ஸ்கிருதத்திலே என்ன, அதாவது நாயிகாபாவத்தில் சொல்லப்படும் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா. ஆனால் நாயிகாபாவத்திலே சொல்லுவது போலவே கிரந்தங்களை எல்லாம் சுவாமி அமைத்துள்ளார். அவர் பிரமாணத்தை ரட்சித்து கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமை படைத்தவர் சுவாமி வேதாந்தவாசிரியர். அவர் அதாவது தங்கான்னு சொல்லப்படுகிற தூப்பூல், இன்றைய நாளிலே தூப்பூல் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே தங்கா, தங்காவில் திருமால பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே, காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணவர். அந்த சுவாமி அடிக்கடி பல கிரந்தங்களை எழுதியுள்ளார். ஆனா பூர்வாச்சாரியர்களை கொண்டே நமக்கு பெருமையே பெரியவர்களை கொண்டுதான். நமக்கு எதுவும் பெருமை இல்லையோ, பெரியவர்களுடைய சம்பந்தத்தை கொண்டுதான் நாம் வாழ்ந்து போகிறோம். அப்படி சொல்றபோது அவர் இத்தனை எழுதியிருந்தாலும், இத்தனை தூரம் தான் அதாவது கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற பேர் வைத்திருந்தாலும், அப்படி இருக்கக்கூடிய அவர் அடிக்கடி சொல்லுவான், நம்முடைய கிரந்தங்களிலே வியாக்கியானங்களாகட்டும், ஏன்னா திருப்பானாழ்வார் அருளி செய்திருக்கிற அமரநாதிபிரானுக்கு முனிவாகன போகம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை அருளியுள்ளார். அவர் இவ்வளவு எழுதியிருந்தாலும் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய கிரந்தங்களிலே மடப்பள்ளி மனம் வீசும் அப்படின்னு சொல்லுவான். மடப்பள்ளி மனம் வீசும். மடப்பள்ளி மனம், மடப்பள்ளியை பண்றதுன்னா தடிகை பண்றதோ இல்லை. திருமடப்பள்ளிங்கிறது அவர்கள் சமையலறை அப்படின்னு சொல்றோம். மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மடப்பள்ளி மனம் வீசும் அப்படின்னு சொல்லுவாராம் வியாக்கியானங்கள்ல அடிக்கடி. ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா சுவாமி எம்பெருமானார் வாழ்ந்திருந்த போது அவர் திருவரங்கத்திலே பிக்ஷை, அதாவது திருவீதிகளிலே ஒரு 4-5 கிரகங்களில் மாத்திரம்தான் தானும் சுவாமி பகவதி பிக்ஷாம் தேவி என்று சொல்லிக்கொண்டு சுவாமி எழுந்துள்ளவர், திருவீதிகளிலே எழுந்துள்ளவர். அவர் திருவீதிகளிலே எழுந்துள்ளி வருகிற பொழுது, ஏன்னா சன்னியாசிகள் தான் சமைத்து உண்ணுவது அப்படிங்கிறது முடியாது, அவர்களுக்கு அக்னிக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவர் சுவாமி வீதிகளில் எழுந்துருளி வந்து மாதுகரம், அதாவது பிரசாதத்துக்கு மாதுகரத்துக்கு எழுந்துருளுகிறான். அப்படி எழுந்துருளுகிற போது அந்த நாள்லேயே எம்பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே சில பேர் அங்கே அவருக்கு அதாவது விஷமிட்டார்கள். அது தெரிந்து போச்சு. அதுக்கப்புறம் சுவாமி உண்ணவே இல்லை. உண்ண வேணும் அப்படின்னா கண்ணனை உண்ண வேணும் என்னால் கண்ணனை உண்ண வேணும். அதாவது கண்ணனே நமக்கு அதாவது தாரக போஷக போக்கியங்களாக இருக்க வேணும் என்று நினைத்து கொண்டு சுவாமி அப்படியே பட்டினி இருந்துட்டார். அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பிகள் எழுந்துள்ளி வந்து கிடாம்பியாச்சான் மட்டுமே அவருக்கு தளிக பண்ணி போட வேணும் அப்படின்னு நியமனம் பண்ணினார். கிடாம்பியாச்சான் அப்படின்னு சுவாமிக்கு மாதுகரம் ஏக மாதுகரமாக தனி அவர் ஒருவர் தளிக பண்ணி மட்டும்தான் எம்பெருமானார், அதாவது ராமானுஜர் வாழ்ந்த காலத்தை அவர் அமுது செய்து கொண்டு இருந்தார். அந்த எம்பெருமானார் வாழ்ந்தருளுகிற போது அவருக்கு தளிக பண்ணி போட்டிருந்தவர் கிடாம்பியாச்சான். அந்த கிடாம்பியாச்சானுடைய
திருக்குமாரர் கிடாம்பி அப்புள்ளார் இந்த அப்புள்ளாருடைய மருமக பிள்ளைன்னு சொல்லப்படுகிறது தான் சுவாமி வேதாந்த வாசிரியர். அந்த வேதாந்தாச்சாரியர் அப்ப அவருக்கு தளி பணி கொண்டிருந்தார். எம்பெருமானாருக்கு தளி பணி கொண்டிருந்தா அவர் மடப்பள்ளியில தான் பண்ணிட்டு இருந்திருப்பார். அப்ப அந்த கிரந்தங்கள்ல கூட, அதாவது அவர் வந்த வழி, அவர் என்ன சொல்லுகிறார், எம்பெருமானாருக்கு கிடாம்பி அப்புள்ளார், அப்புள்ளாருக்கு கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி ஆச்சானுக்கு எம்பெருமானார் அப்படின்னு இந்த கிரமத்திலே சிஷ்யராக இருக்கக்கூடிய நம்மிடத்திலிருந்து பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிற பூர்வாச்சாரியர்கள் பற்றியிருந்தா அந்த சம்பந்தத்தை நினைத்து கொண்டே இந்த சம்பந்தம் தான் நம்ம வாழ்விக்கிறது அப்படிங்கிறத அடிக்கடி, ஏன்னா அவர்கள் சம்பந்தத்தை கொண்டுதான் நமக்கு வாழ்ச்சி. அதாவது ஆளவந்தார் தான் தன்னுடைய கிரந்தத்துல சொல்ற போது கூட அவர் நாதமுனிகளை கொண்டு நமக்கு வாழ்ச்சி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படின்னா பெரியவர்களை கொண்டுதான் நம்முடைய வாழ்ச்சியே. ஆக நம்ம அவர்கள் சம்பந்தம், அவர்கள் திருநாமத்தை சொன்னோம்னா தான் தெரியுமே தவிர நமக்குங்கிறது ஒன்றும் தனிப்பெருமை என்பது இல்லையோ இல்லையோ. அதனால அந்த வேதாந்த ஆசிரியர் எதை சொல்லிப்பார் அடிக்கடினா, மடப்பள்ளி, நம்முடைய கிரந்தங்கள்ல எப்ப பார்த்தாலும் மடப்பள்ளி மனம் வீசும் அப்படின்னு சொல்லிப்பான். அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு திருநோக்கு அவர்களுக்கு இருந்தது. பெரியவர்களை கொண்டு நாம் வாழ்ந்து போகிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் தெரிந்து கொள்ளுவோம். மடப்பள்ளி மனம் அப்படின்னு சொன்னா அந்த கிரந்தங்கள்ல அத்தனை தூரம் அவர் எழுதியிருக்கார். ஆச்சரியமான கிரந்தங்கள் 28 என்ன, 32 என்ன, பாதுகா சகஸ்திரம் என்ன, எத்தனையோ கிரந்தங்கள். அதெல்லாம் ஆயுசிகும் இருந்தா கூட வாசிப்பதற்கு நமக்கு நாடி போராதுன்னு சொல்லி பெருமையா தள்ளி வேணா வச்சுக்கலாமே தவிர, நம்மால அதை படித்தோம், அதை கிரகித்து கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்லிக்கவே முடியாது. ஏதோ கடல் கரையில நின்றுட்டு ஏதோ அங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நம்மால் அதற்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. அத்தனை தூரம் எழுதி வச்சிருக்கார்கள். நம்ம சம்பிரதாயத்துக்கு கிரந்தங்களே அத்தனை உயர்த்தி, கிரந்தங்களை கொண்டுதான், பிரமாணத்தை கொண்டுதான் பிரமேயம் அப்படின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானே. அந்த பிரமேயத்தினுடைய அனுபவத்தை பிரமாணத்திலேயே நாம் அதை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை ஊற்றத்தோட அதுல இருக்கக்கூடிய அந்த பகவான் மேல இருக்கக்கூடியதான அந்த விசுவாசத்தின் பேரிலே, அவன் பேரில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு விஷயத்தினாலதான் பிரமாணத்திலேயே அத்தை கொண்டு வந்து நிறுத்தி அக்ஷரம் தோறும் எம்பெருமானே தெரியும்படியாக அத்தை தெரிவித்துள்ளார்கள் அப்படிங்கிறத இந்த கூட்டியிலே தெரிவித்துக் கொண்டு மேலும் சந்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.